அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய சம்பளம் தொடர்பாகவும் அது மட்டுமல்லாது இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையானது எதிர்வரும் 17ஆம் திகதி வந்து இடம்பெறப் போகின்றது. அது தொடர்பான சில முக்கியமான அறிவுறுத்தல்களும் அது மட்டுமல்லாது இந்த கல்வி சீர்திருத்தமானது தரம் 9 வரைக்கும் வந்து நடைமுறைக்கு வரும் என்று நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற இவ்வாறான காணொளிகள் வந்து உங்களை வந்து சேரும். இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களால் ஒரு திட்டவட்டமான முடிவு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது 2027ஆம் ஆண்டு வரை உங்களுக்கான சம்பளத்தில் வந்து எந்த விதமான அதிகரிப்பும் இருக்காது என்று நேற்றைய தினம் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் போராட்டங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் எவற்றினை மேற்கொண்டாலும் உங்களுடைய சம்பள அதிகரிப்பில் எந்த விதமான மாற்றமும் வந்து காணப்படாது என்று அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையானது எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை இடம்பெற இருக்கின்றது. இந்த சாதாரண தர பரீட்சைக்குரிய தனியார் வகுப்புகள் வந்து எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் வந்து நிறைவடைகின்றது. ஆகவே அதன் பின் வந்து அவ்வாறான வகுப்புகள் வந்து இடம்பெறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள். எதிர்வரும் 11ஆம் திகதி நள்ளிரவின் பின்னர் எந்த விதமான தனியார் வகுப்புகளையும் வந்து மேற்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாது நாங்கள் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பார்க்கலாம். இதுவரை காலமும் தரம் 1 மற்றும் 6 மாணவர்களுக்கு வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது நடைமுறையில் இருந்தது. அதிலும் இந்த தரம் 6 மாணவர்களுக்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது சில சிக்கல்கள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வந்து அந்த தரம் 6 மாணவர்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்பொழுது வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது தரம் 9 வரையான அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பாடங்களும் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வந்து புதிய கல்வி சீர்திருத்தமானது சில ஆண்டுகளில் வந்து நடைமுறைக்கு வரும் என்று உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது எதிர்காலத்தில் வந்து ஒரு சிறந்த மாணவ சமுதாயத்தை வந்து உருவாக்குவது நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது எவ்வாறு வந்து நடைமுறைக்கு வரும் என்றால், அதாவது தரம் 1,6 மாணவர்களுக்கு வந்து கடந்த வருடமும் அதற்கு அடுத்த வருடம் வந்து தரம் 2,7 மாணவர்களுக்கும் அதற்கு அடுத்த வருடம் வந்து தரம் 3,8 மாணவர்களுக்கும் அதற்கு அடுத்த வருடம் வந்து தரம் 4,9 மாணவர்களுக்கும் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே இது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது தற்பொழுது இலங்கையில் காணப்படுகின்ற கல்வி முறைமையானது ஒரு வேலைக்கோ அல்லது வேறு வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அதனுடைய பயன்பாடானது மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது என்று நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையின் அடிப்படையில் கூறுவேன். ஆகவே இவ்வாறான இந்த மொடியூல் கல்வி முறைமைகள் வந்து நடைமுறைக்கு வரும் பொழுது ஒரு சிறந்த மாணவ சமுதாயத்தை வந்து உருவாக்கலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.